தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இந்நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அளவான உணவு உடலுக்கு பலம், அளவாக பழகுவது நம் உறவுக்கு பலம். இன்றைய நாள் விஸ்வாசவிடம் தை 28ஆம் தேதி புதன்கிழமை 11/2/2026 அனுஷ நட்சத்திரம் 10:51 பின் கேட்டை நட்சத்திரம். இன்றைய ராசியில் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். திதி நவமி தேய்பிறை. யோகம் வியாக்காதம், கரணம் கரசை. இன்று சந்திராஷ்டம மேசராசிக்கு குறிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை காலையில். இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம். இன்று வார சோலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேச ராசி அன்பர்களே, இன்று நல்ல நாள், பொன்னாள். குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மற்ற நட்சத்திரக்காரர்கள் யோக பலனை கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் டிவிடெண்ட் இது போன்ற விஷயத்தில் யோக பலனை குறிக்கின்றன. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று பொறுமையாக கையாள வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் பேச்சில் கனிவாக இருப்பதே மிகுந்த சிறந்ததாக காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு புது அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கும். ஒரு புதையல் யோகம் போன்ற திடீர் வாய்ப்புகள் வருகிற காலகட்டம். அதை ஏது என யோசனை செய்ய வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் ராகு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் லாபகரமாக இருக்கும். லாபம் இரட்டிப்பாக ஆகக்கூடிய காலகட்டங்கள். பொதுவாக மாணவர்கள் கல்வியில் மேம்பட வேண்டிய காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக பயணிக்க வேண்டும். காதல் திருமணம், கலப்பு திருமணம் நல்லபடியாக நடக்கின்ற காலகட்டம். இன்று உறவில் திருமணம் இது போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கவனமாக இருக்க வேண்டியது. இன்று உங்கள் ராசி எண்ணாக இருப்பது 9. சிவப்பு மற்றும் மெரு நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன. இன்று வழிபாட்டு கடவுளாக நீங்கள் வழிபாடு குருவாயூர் வழிபாடுகள் இன்று சிறப்பை தருகின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள், லட்சுமி கடாட்சமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது, ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமோகமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் கோச்சார சந்திரனை சந்திக்கும் காலகட்டத்தில் புது நட்புகள், புது வரவுகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். தொலைதூர பயணங்கள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகிற காலகட்டங்கள். அரசாங்க அனுகூலம் உண்டு. இன்று வெளிநாட்டு பயணத்துக்கு தகுந்த காலகட்டமாக இருக்கின்றன. பொதுவாக இன்று மாணவர்கள் கல்வியில் மேன்மைப்படுகிற காலகட்டம். இப்பொழுது நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது குழந்தை பிறப்புக்காக. யாரெல்லாம் குழந்தை பிறப்பு அதுக்காக மருத்துவமனைகளில் சார்ந்துள்ளவர்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குறிப்பாக குழந்தைக்காக கர்ப்பக ரிச்சிகாம்பாள் தெய்வ வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இன்னும் வக்ரகதியில் இருப்பதால் பூர்வீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சொத்து சம்பந்தப்பட்டதில் 1க்கு 2 முறை யோசித்து பேச வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் யோக பலனாக அற்புதமாக உங்கள் தொழில் விருத்தியை கொடுக்கின்ற காலகட்டம். வளர்ச்சி உங்களை பொங்குகிற காலகட்டம். உங்களுக்கு ராசி எண்களாக 6ஆம் எண், குறிப்பாக உங்களுக்கு பிங்க் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு அம்பாள் வழிபாடு, குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற இறை தெய்வமாக இன்று உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, இன்று வளர்ச்சிகரமான நாள், அற்புதமான நாள். உங்கள் ராசி அதிபதி இன்று 9ஆம் இடத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிற காலகட்டங்கள். குறிப்பாக புகழ் பெறுகிற காலகட்டம். கலைத்துறையினர்களுக்கு, அரசியல், மீடியா சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டங்கள். அரசியல் பொதுவாக புது முயற்சிகள் எடுக்கலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. இன்று வேலைக்கு புதிதாக மாறுதல் செய்பவர்கள் 1க்கு 2 முறை மாறுதல் யோசனை செய்ய வேண்டும். 6ஆம் அதிபதி 8இல் பயணிக்கும் காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது மற்றும் அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்டதுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம். இன்று நிறைய பேர் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாற்ற ஏற்படுகிற காலகட்டம். இன்று வண்டியில் பயணம் செய்யும்போது முக்கிய டாக்குமெண்ட்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டம். இப்பொழுது இடம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. புதிதாக இடம் வாங்குவர்கள், கட்டிய வீடுகள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இப்போது அற்புதமாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் இன்று கஜகேசரி யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. 10இல் இருக்கிற சனி பகவான் தொழிலில் சில கடின உழைப்புகள் செய்ய வேண்டும். குறிப்பாக வேலையாட்கள் அனுகூலமாக இருந்தால் வெற்றி நிச்சயமான காலகட்டம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக வராகி மற்றும் சுப்பிரமணியர்கள் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. கடகராசி அன்பர்களே, அற்புதமான நாள்.
உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில், குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி வலிமை குன்றி இருக்கிற காலகட்டத்தில் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். இன்று உங்களுக்கு புதிய விஷயத்தில் 1-2 முறை யோசனை செய்ய வேண்டிய காலகட்டம். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் வலுவாக இருக்கின்றன. அரசு அரசாங்க ஆதாயம் உண்டு. காதல் திருமணம் சம்பந்தப்பட்டது திருமண உறவுகளில் வலுப்பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம். புதிய முயற்சிகள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்டதில் புது முயற்சிகள் எடுக்கலாம். இன்று உங்கள் ராசிக்கு 6க்குரிய 12இல் வக்ரகதியில் நிற்கும் காலகட்டத்தில் வியாதிகள் விரைய செலவுகளை குறைகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் 8ஆம் வீட்டில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் பார்க்கும் காலகட்டத்தில் சொத்தை பிரித்து எடுக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள், இறந்தவர்கள் சொத்துக்கள் அனுகூலமாக இருக்கும். இன்று மாணவர்களுக்கு மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று பெண்கள் குறிப்பாக இன்று வளர்ச்சி, தொழில் சம்பந்தப்பட்டது புதுசாக தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். இன்று திருமணம் சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தையில் இருந்தால் கூட அதிக எதிர்பார்ப்புகள், தவறான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம். கவனம். இன்று உங்களுக்கு அற்புதமான நாள், வளர்ச்சிகரமான நாள். உங்களுக்கு ராசி எண்களாக இன்று 2 மற்றும் வெண்மை நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மிகுந்த புண்ணிய காலமாக மாறும். சிம்ம ராசிக்கு இன்று சிறப்பான நாள். பொதுவாக குடும்பத்தில் ஒரு சிம்மம் இருந்தால் தலை தோங்கும் என்றால், சிம்மம் என்பது சூரியனை குறிக்கும். சூரியன் அனைத்து கிரகத்துக்கும் ஒளியை பாய்ச்சுவது போல் குடும்ப கஷ்டத்தையும் குடும்ப சூழலையும் தோளில் தாங்கும் ராசியாக இந்த சிம்ம ராசி இருக்கும். குறிப்பாக இப்பொழுது மரியாதை அதிகரிக்கிற காலகட்டங்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி இருக்கும் காலகட்டத்தில் சொத்து சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல்கள், சுப விரயங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. வேலையில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் மரியாதை அந்தஸ்து கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்கின்றன. உங்கள் வாக்கு இன்று பலிதமாகும். உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் ஏற்படும். குறிப்பாக சினிமா, கலைத்துறையினர் சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் சுக்கிரன், புதன் மற்றும் ராகு பகவான்கள் சஞ்சாரம் செய்கிறார். இன்று புதிய நட்புகள், வெளிமாநில உறவுகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் சிறு தொந்தரவு கொடுத்தாலும் இன்று மிகுந்த தோஷங்கள் எதுவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இன்று முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகும் காலகட்டம். இப்பொழுது நீங்கள் முக்கிய முடிவுகளாக எடுக்க வேண்டிய காலகட்டம். இப்பொழுது 1 மற்றும் ஆரஞ்சு மஞ்சள் நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு சுவாமி மலை முருகர் வழிபாடு மிகுந்த யோக கட்டம். கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் லாபத்தில் சிறு குறைகள் இருந்தாலும் லாபம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து பயணிக்கிறார். ராகுவோடு சேர்ந்த சர்ப கிரகங்கள் ராகுவை வழிபடுத்துகின்ற காலகட்டத்தால் இன்று வேலையில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள். வழிவிடுகிற காலகட்டம். குறிப்பாக எதிரிகளை விலகி வழிவிடுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இறை அருள் உண்டு. இன்று இன்டர்வியூ சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்டது செய்பவர்கள் இன்று கடனை வாங்கி தொழிலை விருத்தி செய்யலாம். தொழில் செய்து கடனை அடைக்கக்கூடிய வழிபறக்கின்றன. 2 கடனை சம்பந்தப்பட்டது மாற்றம் ஏற்படுகின்றன. இன்று பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக செக்லிஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. நல்ல முடிவாக இருப்பது இறைவன் சித்தமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு இப்பொழுது குறிப்பாக 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் இறை வழிபாடு, சித்தர் வழிபாடு இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது ஜீவ சமாதி வழிபாடு இன்று சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கின்றன. உங்களுக்கு ராசி எண்களாக 5 மற்றும் பச்சை நிறங்கள் யோக பலனத்தை கொடுக்கின்ற அற்புதமான திருநாள் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாக மாறிவிட்டன. 10க்குரியவர் 2இல் பயணம் செய்யும் காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக குறிப்பாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று வாக்குப்பளிதம் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்பொழுது இன்னும் குருபலன் இருக்கின்ற காலகட்டத்தால் திருமணம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டதுக்கு யோக பலனை கொடுக்கின்றன. நோய் நொடியிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டம். குறிப்பாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இது போன்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் மிகுந்த யோக பலனை குறிக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் பயணம் செய்யும் காலகட்டத்தில் உங்கள் உள்ளூரில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் சந்தித்தாலே மிகுந்த யோக பலன். இப்பொழுது கல்வியில் குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்டது, நீட் மற்றும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கல்விகளுக்கு IELTS, TOEFL, GRE இது போன்ற JEE இது போன்ற எக்ஸாமுக்கு மாணவர்கள் ப்ரிப்பேர் செய்வது மிகுந்த சாதகமாக இருக்கின்றன. இன்று வண்டி வாகனங்கள், பைக் சம்பந்தப்பட்டதில் மிகுந்த யோக பலன். இன்று டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த திருத்தம் செய்ய முயற்சி செய்தாலும் அற்புதமாக இருக்கும். இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 6 மற்றும் பிங்க், இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டியது
உடுப்பி கிருஷ்ணர் வழிபாடு அல்லது பால கிருஷ்ணர் இது போன்ற கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட குழந்தை வடிவமாக வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகபலன் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று விவேகமும் வேகமும் இரண்டும் கலந்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் குறிப்பாக சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு நல்வாய்ப்பாக இருக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று பயணங்கள் சம்பந்தப்பட்டது புகழ் பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சினிமா துறை, அரசியல் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்டதுக்கு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய காலகட்டம். இது வளர்ச்சிகரமாக இருக்கின்றன. புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக எடிட்டர் சம்பந்தப்பட்டது இது போன்றவர்கள் வளர்ச்சி. குறிப்பாக ஆசிரியர்கள், பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு மிகுந்த வளர்ச்சி குறிக்கிற காலகட்டங்கள். இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இன்னும் பயணிக்கும் காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட வருத்தம் இருப்பவர்கள் குழந்தை தத்து கொடுத்து எடுக்கலாம். இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறவர்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட தெய்வமான பாலகிருஷ்ணர்கள் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக மாசாணியம்மன் வழிபாடு பெண் தெய்வமாக இருப்பது அனுகிரகம் இன்றும் வளர்ச்சியை கொடுக்கும். இப்பொழுது ட்ரீட்மெண்ட் IUI IVFக்கு வளர்ச்சிகரமாக இருக்கும். திருமண காலகட்டத்துக்கு தக்க காலகட்டமாக இருக்கின்றன. திருமண வரன்கள் கூடி வருகிற காலகட்டம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. 2வது திருமணம் வரைக்கும் நல்ல அனுகூலமாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு ராசி எண்களாக 9 மற்றும் மெரூன் நிறங்கள் மிகுந்த யோக பலனை குறிக்கின்றன. இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மாசாணி அம்மன் வழிபாடு, மேலும் இன்னொரு வழிபாடாக சமயபுர தெய்வ வழிபாடு இன்று மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. தனுசு ராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் கிட்டும் நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கும் காலகட்டத்தில் குருபலம் பெற்று வலிமையாக இருக்கின்றன. 3, 11 கிரகங்கள் வலுவருகின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வலுப்பட்ட கிரகங்கள் இருப்பதால் அரசாங்க அனுகூலம் உண்டு. அரசு துறையில் முயற்சிகள் செய்யலாம். இன்று நிரந்தர வேலைவாய்ப்புக்கு மிகுந்த காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இன்று 3ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலையில் மாறுதல்கள் இருக்கின்ற காலகட்டத்தால் முக்கியமாக கவனித்து செயல்பட வேண்டியது. வேலையில் தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் 2க்கு 3 முறை கவனமாக கையாண்டால் இன்று வெற்றி வகை உண்டு. குறிப்பாக மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்டது, லேப்டாப் சம்பந்தப்பட்டது இன்று புதிதாக மாற்று பொருளை வாங்க இன்று அனுகூலமாக இருக்கின்றன. இன்று வீடை இழைத்து கட்ட, வீடு சொத்துக்களை விற்க இன்று அனுகூலமாக இருக்கின்றன. இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கு 2 முறை கவனமாக செயல்பட வேண்டும். கட்டிய வீடுகள், இறந்தவர்கள் சொத்துக்கு அனுகூலமாக இருக்கின்றன. புது வீடுகள், புது வண்டி வாகனத்துக்கு அனுகூலமாக இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்ளலாம். குறிப்பாக இப்பொழுது உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி மிகுந்த பாக்கியமாக வலுப்பெற்று இருப்பதால் வாக்குப்பளிதம் ஏற்படுகின்றன. குடும்பத்தில் புது நபர்கள் வருகிற அனுகூலமான காலகட்டம். இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 3, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கும் அற்புத திருநாள் இன்று. மகர ராசி அன்பர்களே, இன்று சிகரம் தொடும் காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குறிப்பாக சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் சந்திர பகவான் அதிபதி இப்பொழுது உச்சம் பெற்றிருப்பதால் நீச்சபங்க ராஜயோகத்தில் மிகுந்த பலன் கிடைக்கின்றன. இன்று வளர்ச்சிகரமான காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்டது முடிவுக்கு வருகின்றன. இன்று காதல் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்க்கிற காலகட்டம். குறிப்பாக புத்திர தோஷம் உடையவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, மருத்துவமனைகளில் சென்றால் அற்புத குழந்தைகள் பிறக்க வாய்ப்புண்டு. இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள், சீட்டு சம்பந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கின்றன. கமிஷன் வகையில் வருமானம், ரியல் எஸ்டேட் கமிஷன் வகை வருமானம் உண்டு. குறிப்பாக ஆடிட்டிங் துறை சம்பந்தப்பட்டதற்கு யோக காலகட்டங்கள். இன்று நீங்கள் வேலை சம்பந்தப்பட்டதில் மாறுதலுக்கு, இன்டர்வியூ சம்பந்தப்பட்டதுக்கு அற்புதமாக இருக்கின்றன. 10ஆம் அதிபதி 2இல் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது விளம்பரங்கள் கொடுக்கணும். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் முதலீடுகளை அதிகமாக இருக்கிற காலகட்டத்தால் அளவாக கவனமாக செயல் வேண்டும். கடனை குறைத்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் கால சூழ்நிலை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் 2, 12, 10 பார்ப்பதால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட புது தொழில்கள் விருத்தி அடைகின்றன. வயிறில் அஜீரணம் சம்பந்தப்பட்ட, கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்களுக்கு இன்று ஒரு மாறுதலான காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்போ ராசி எண்களாக 8, இந்த ஸ்கை ப்ளூ மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்கள் வழிபாட்டு தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு இல்லை பத்மநாத சாமி கோயில்கள் வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கும் அற்புத நன்னாள். கும்பராசி அன்பர்களே, இன்று வளர்ச்சிகரமான நாள், அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் 6க்குரியவராக இருந்து பயணம் செய்யும் காலகட்டத்தில் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது. குறிப்பாக பதவி சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு மேலிடத்திலிருந்து முக்கிய தகவல்கள் வருகிற காலகட்டம். இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் 12க்குரியவராக இருக்கும் காலகட்டத்தில் விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை அப்புறப்படுத்தினாலே வளர்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குருபலம் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், குழந்தை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சேர்க்கைக்கு உன்னதமான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் பார்ப்பதால் இடம், வீடு, சொத்து,
உடல்நிலை ஆரோக்கியங்கள் பார்க்க வேண்டிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் கவனம். பொதுவாக தோல் சம்பந்தப்பட்டது, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட தைராய்டு போன்ற தொந்தரவு இருப்பவர்களுக்கு மிகுந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 12இல் பயணிக்கும் காலகட்டத்தில் கூட்டு என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக விளம்பரங்கள், முதலீடுகள் கவனம். திரைப்படத்துறையினருக்கு இன்று யோக பலன்கள் குறைவாக இருக்கின்றன. பொறுமையாக செயல்பட்டால் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சந்திரன் உச்சம் பெறும் காலகட்டமே திரைப்படத்துக்கு சிறப்பாக இருக்கும் காலகட்டம். இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 8ஆம் நம்பர் மற்றும் நீலம் மற்றும் ஸ்கை ப்ளூ இது போன்ற மிகுந்த யோக பலனை குறிக்கின்றன. இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக அற்புதமாக பெண் தெய்வம், குறிப்பாக வைஷ்ணவி தெய்வ வழிபாடு மிகுந்த யோக பலனை குறிக்கின்ற அற்புதமான திருநாள். மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான திருநாள், நல்லாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயங்கள், மருத்துவ செலவுகள் அமோகமாக குறைகின்றன. தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் காலகட்டம். தொழிலில் புது புது நபர்கள் அறிமுகம் ஏற்படுகிற காலகட்டம். இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனுகூலம் அற்புதமாக இருக்கின்றன. இப்பொழுது வேலை மாறுதலுக்கு தக்க காலகட்டமாக இருக்கின்றன. புது முயற்சிகள் வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். 5 9 வலுக்குன்றி இருக்கும் காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்டது, குழந்தை சம்பந்தப்பட்டது கவனம். இன்று குலதெய்வ அனுகிரகம் தேவை. குலதெய்வ வழிபாடு இன்று உங்களை கேட்கிறது என்றே சொல்லலாம். 8ஆம் அதிபதி 12இல் இருப்பதால் விபரீத ராஜயோகமாக புது வளர்ச்சிகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகமாக இருக்கின்றன. 12ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் இன்று உங்களுக்கு முதலீடு செய்ய, விரயத்திலிருந்து லாபம் ஈட்ட மிகுந்த வாய்ப்புகள் கொடுக்கிற நன்னாளாக இருக்கின்றன. இப்பொழுது உங்கள் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டிலிருந்தே தொழில் செய்வது இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. 9ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் உங்கள் தந்தை வழி உறவு, பொருளாதாரத்தில் மிகுந்த வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். ஆக மொத்தம் இன்று நன்னாளாக இருக்கின்றன. உடல் சம்பந்தப்பட்டது மற்றும் கவனம். இன்று உங்களுக்கு ராசியின் நிறமாக மஞ்சள் மற்றும் 3ஆம் எண் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. சுவாமிமலை வழிபாடு இன்று அற்புதமாக உங்களுக்கு வாழ்வில் சிறக்குகின்ற நன்னாளாக இருக்கின்றன. ஆன்மீகம் அறிவோம். கும்பகோணம் பானபுரீஸ்வரர் கோயில் அற்புதமான கோயில். சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தருகின்ற அற்புதமான கோயில். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது விருத்தியடை இந்த கோயில் உங்களுக்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கின்றன.